ஹலோ வணக்கம். இன்றைக்கி டே 2 பழனியிலேருந்து. ஸோ நம்ம பள்ளிக்கு போகிறதுல நம்ம தங்கின லாட்ஜ் இது. பார்க்கிங் இங்கே இருக்குது. எப்படின்னா டே 2 பொள்ளாச்சியிலேருந்து நடந்திருக்கோம். கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? மணி டைம் சொல்லிடலாம் இருங்க. டைம் சரியாக 3:54, 4 மணின்னு வச்சுக்கோமே. சரிங்களா? சரி, அப்படியே கிளம்பிட்டு வாட்சில் டைம் செட் பண்ணிக்கிறேன். நான் இந்த 1 ஹவருக்கு எவ்வளோ கிராஸ் பண்ணுறேன்னு இப்போ போயிட்டு உங்களுக்கு நான் பார்க்கலாம். நெகம ரோட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பழனி ரோடு வந்து டச் ஆகும். அந்த டேர்னிங்கில் போய்ட்டு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போர்டு இருக்குது அங்கே போய்ட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ பழனி 65 கிலோமீட்டர். சரிங்களா? உடுமல்பேட்டை பழனி 29 உடுமல்பேட்டை. நல்ல ஸ்கூட்டர் ஈவி சார். ஜங்ஷன் வந்திருக்கோம். யாரும் பெருசாக கூட்டம் இல்லை. 5 பேர் போயிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம நடப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மகாலிங்கம் காலேஜ் வந்திருக்கோம். ஸோ கிளம்பி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுது. 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். வண்டி வந்து 5 மணிக்கு எடுத்துருக்கேன். எப்படி வைக்கலைன்னா பின்னாடி சூரியன் இருக்குது. ஸோ அதனால் வந்து கிளார் அடிக்கும். ஸோ அதனால தான் சைடில் வச்சுருக்கேன். மணி 5 ஆக போகுது. ஒரு 5-5:30 மணிக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் வண்டியை. ஸோ போயிட்டே இருக்கோம். நம்ம வண்டி வந்தவொடனே ஒரு குட்டி பிரேக் எடுத்து அப்புறம் அப்படியே வந்து போவோம். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நம்ம வந்து ஹைவே ஒன்று வரும், அது வரைக்கும் அப்படியே நகத்தை பார்க்கணும். ஸ்லோ பண்ணாமல் போகணும். என்ன ஒன்றுன்னா பொள்ளாச்சிக்கு திரும்பினதுலேருந்து அந்த மகாலிங்கம் வரைக்குமே மேடு தான். இதுக்கப்புறம் தான் லைட்டாக டவுன் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்தது ஃபுல்லாக வந்து மேடு தான். அதிலே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் தான் மத்தியானம் சாப்பிட்டது. ஏதோ ஒன்று அப்படியே லைட்டாக சாப்பிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் வச்சோன்னா ஃபேஸ் தெரியாது. இது கரெக்டாக ஆனால் ரோடு தெரியாது. இதுங்களா? சூரியன் நேராக இருக்குது. நேராக சூரியன் இருக்குது. சரிங்க, அப்படியே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வரைக்கும் நம்ம 3.5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். போவோம் இப்போ.
5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். தாராபுரம் பெருந்துறையா இந்த ஜங்ஷனு. ஸோ இங்கேருந்து இன்னும் வண்டி வரல, 1 மணி நேரம் ஆகிடுச்சு. கரெக்டாக 5 கிலோமீட்டர். மணி வந்து 5 மணி இருக்கும். 4 மணிக்கு நான் டைம் செட் பண்ண 1 மணி நேரம் ஆகிடுச்சு. மணி 5 இருக்கும், போகலாம். இப்போ தான் ஓரளவுக்கு வந்து கூட்டம் போகிறாங்க. இது தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணுறாருங்க. ஸோ அந்த கடைசி வரைக்கும் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் கார் எடுக்கிற அப்படியா அங்கே பழக்கடை பார்த்தேன், பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் அப்படியே போயிட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். அப்படி போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் போட்டு லைட் அதை ஒன்று சாப்பிடுது, அப்படியே பெரட்டுது வயிறு. அப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பிப்போம். கண்டினியூ பண்ணுறேன். ஹைவே பெட்ரோல் வந்து ஓரமாக போக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒயிட் லைன்குள்ளே நடங்க அப்படின்ட்டு. அது நல்ல விஷயம் தான். அது நடக்க மாட்டேங்கிறாங்க. 4 பேர் 3 பேர் அப்படி சேர்றங்காட்டி என்ன ஆகுதுன்னா ஒயிட் லைன் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஒயிட் லைனுக்குள்ளே நடங்க அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நடக்கிறவங்களுக்கே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரோட்டு முடிச்சு ரோடு நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு மாதிரி இல்லை, சின்ன ரோடு. கொஞ்சம் ஏமாந்தாலும் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து நடக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு கவனம் தேவை. நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறது வேறு, நம்முடைய முந்திட்டு போவாங்க நடந்துட்டு, அவங்களுக்கு பெரிய இறஞ்சலாயிரும். அதனால் மெதுவாக நடக்கிறவங்க ஓரத்தில் நடக்கணும். 2 பேர். ஏன்னா அவ்வளோதான் இந்த கோடு காட்டுற மாதிரி, அவ்வளோதான் இருக்குது. 2 பேர் நடந்து போகலாம். 3வது ஒருத்தருக்கு போயிட்டாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. அது ரொம்ப டேஞ்சர். உங்களுக்கு தெரியும், ஒரு கார் போகுதுங்களா, 2 கார் போகிறதுக்கு இடம் இருக்குது. அப்புறம் பஸ்ஸு லாரி வந்தால் நிலைமையை நினச்சி பாருங்க, கஷ்டமாயிடும். பொண்ணு இடத்துல ஒரு வீடியோ எடுத்துருப்பேன் நான். கார் வந்து ரைட் சைடில் நின்றுருக்கும். எனக்கு இடம் பார்த்திங்கன்னா மேலேருந்து நடந்து வந்து ஒரு நல்ல ஒரு பள்ளத்தில் போகும். அதுக்கு இந்த அளவுக்கு தெரியும். ஒரு கண்ணு கட்டின தூரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும். கார் பார்த்திங்கன்னா போன தாட்டி கார்னர் நின்றுச்சு காலேஜ் கிட்ட. கார் வரல. காலியாசல் தான் நின்றுச்சு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே போகலாம் அப்படின்ட்டு நான் ஸோ வந்துட்டு நம்ம ஸோ பைபாஸ் ரோடு வந்துட்டோம். ஸோ பைபாஸ் ரோடு ஏரியாச்சுன்னா இது ஒன்று தூரம் போகும். நம்ம வந்து 2.5 மணி நேரம் 11 கிலோமீட்டர். கூட்டம் வந்துருச்சு பார்த்தா. இன்னொரு 8 கிலோமீட்டர் இருக்குது. எதுக்கு அப்படின்னா உடுமலைப்பேட்டையுடைய ஜங்ஷன் வரும். ஸோ அங்கே போய் தான் ஸ்டாப் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் அப்படியே நடந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ 11:08 கிட்டத்தட்ட வந்து 19 கிலோமீட்டர் பக்கம் நடக்கிற பிளான் பண்ணியிருக்கேன். இப்போயே மூக்கு தொக்காகி போச்சு. இந்த பாட்டெல்லாம் காப்பிரைட் ஆகுமான்னு தெரியல. காப்பிரைட் ஆகிற மாதிரி தான் வேறு ஏதாச்சும் நான் பேசிக்கிறேன். ஓகே, அப்படியே போகலாங்க. கூட்டத்தை காட்ட வேண்டியதான். அதான் 25 கிலோமீட்ரு
மடத்துக்குள்ள 32 கிலோமீட்டர். ஸோ பழனி 55 கிலோமீட்டர். கெடிமேடு தாண்டி போயிட்டுருக்கோம். போன வாட்டி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே நான் ஸ்டாப்பாக அப்படி நடந்துகிட்ருக்கேன். லைட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 4 ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சால் ஒரு 4 ஸ்ட்ரீட் லைட் எரியுதில்ல. அதெல்லாம் லைட் இருக்கிற பக்கமாக பார்த்து அப்போ லைட் இருக்காட்டி நல்லா ப்ரைட்டாக இருக்குது. அப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு பிரேக் இருக்குது. பிரேக் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பலாம். வண்டி அதை டைம் வந்து 7:50. எனக்கு நான் போன தாட்டி அதே மாதிரி தான் இதே இடத்துல வந்து ஒரு காட்டியிருப்பேன் பாருங்கள். ஒரு பெரிய ஒரு கேப்பு எனக்கு பிடிச்ச இடம் சொல்லுவோம் பாருங்கள். இதான் 2 பக்கம் விண்டு மில் இருக்கும். அப்படின்னு இதே விண்டு மில்லு இதே நிலம் இப்படியே தான் எடுத்துகிட்டு போனாங்க. இதுங்களா கொஞ்சம் தூரத்தில் போட் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் போட் இருக்குது. லைட்டு தான் வச்சுருக்கேன். லைட் வச்சு தான் காட்டிகிட்ருக்கேன். லைன்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். தெரியும். லைன்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கேன். அந்த போய் இந்த போர்டுக்கிட்ட போய் டைமும் எவ்வளோ இன்னும் பழனிக்கு இருக்குன்னு டிஸ்டன்ஸும் சொல்கிறேன். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உடுமல்பேட்டை ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். போர்டு தெரியல. உடுமல்பேட்டை ரைட்டில் போனோம். பழனி ஸ்ட்ரைட்டு. ஒரு 3 கிலோமீட்டர் உடுமல்பேட்டை. மணி பார்த்தீங்கன்னா 7:30 9:30 ஆகுது. 9:45 பக்கம் ஆக போகுது. இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. தெரியும் எவ்வளோ தூரம். 7.4 1.5 மணி நேரத்தில் 7.4 அப்படின்னா உடுமல்பேட்டைக்கு வந்து 10 கிலோமீட்டர் வந்து இருக்கிறப்போ அதை நான் மாற்றி விட்டேன். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 10.5 கிலோமீட்ரு 7.5 கிலோமீட்டர் நடந்திருக்கும். இன்னும் சரியாக 3 கிலோமீட்டர் இருக்குது. இதோட லைட்டு இதோட கம்ப்ளீட் ஆகுது. உடுமல்பேட்டை போயிட்டு நான் பண்ணிப்பேன். சரி, ஸோ உடுமல்பேட்டை வந்துட்டோம். காமராஜர் ஸ்டாச்சு. போன தாட்டி வந்து காமராஜர் சிலை. டைம் பார்த்தீங்கன்னா
10:44 10:44 வந்தோம். போனதே என்ன டைம் தெரில. 11 மணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 10:45. ஸோ இங்கேருந்து வண்டி இருக்கிற இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாக் இருக்குது. வண்டிக்கிட்ட போயிட்டு கால் பஞ்சர் ஆகிடுச்சு மாதிரி தெரியுது ஒரு பக்கம். போன தாட்டி உடன்பேட்டை வந்தங்காட்டி பஞ்சர் ஆகிடுச்சு. இந்த தாட்டி பஞ்சர் தான். பார்ப்போம். இந்த தாட்டி ஏதோ ஒன்று ஐடியா பண்ணி கிளம்போம். டைம் சரியா? உடம்புப்பேட்டை ரெஸ்ட்டு, அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. ஸோ டைம் 11:25. இங்கேருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒரு பெரிய ஒரு காமெடி ஆகி போச்சுன்னா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கால் வந்து பொத்துருச்சு. சரி சூழ்ந்து செருப்பு மாற்றிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு செருப்பு வந்து காரில் தான் போட்டாங்க. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னுங்கிறது உங்களுக்கு லைவாக காட்டுறோம். தெரியுதுங்களா? இந்த கால் வந்து பிரச்சனை. ஆனால் ஒன்று கார்லே காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. பரவாயில்ல இருங்க, அப்புறம் வாய்ஸ். அதனால் அதாங்க பாட்டு காப்பர் அடிக்கிறது ஒழுங்கும். பார்த்தீங்கன்னா ஒரு காலில் செருப்பு, ஒரு காலில் ஷூவு. இப்போ செருப்பு இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா பொத்து போயிடுச்சு போல இருக்குள்ள. கரெக்டாக லைட்டை கொப்பளிச்சிருச்சு. சரி அதனால் நம்ம செருப்புக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு காருக்குள்ளே தேடினா ஒன்று தான் இருக்குது. சரி நல்ல வேலை. ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நம்ம ஆண்டவங்கிட்ட கேட்டால் ஆண்டவன் அதுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம். அப்படி எனக்கு பிரச்சனை அந்த காலில், அதனால் அந்த செருப்பு மட்டும் ஆண்டவன் வச்சுட்டான். உனக்கு பிரச்சனை என்ன அது மட்டும் சொல்லு இந்தா. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பிரச்சனையோ அது மட்டும் சொல்லணும். தேவையில்லாமல் நிறைய சொன்னோன்னா அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ என் பிரச்சனை என்னென்னு ஆண்டவனுக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த காலில் பிரச்சனையோ அந்த கால் செருப்பு மட்டும் கொடுத்துட்டா அப்படி. அது வரைக்கும் சந்தோஷம். ஒருவேளை இந்த கால் செருப்பு கிடச்சி இந்த வகை கிடைக்காம போயிடுச்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் மைடு ஓட்ட பெருசாகிடும். அதை கொப்பளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே பல்ஜ் ஆகும். 35 கிலோமீட்டர் போகணும், மாட்டிக்குவேன். ஸோ இந்த விஷயத்தில் நான் வந்து சந்தோஷம். சரி பார்க்குறப்ப எங்கே செருப்பு எவ்வளோ தெரியுமா விற்றுட்டு இருந்தாங்க பரவழியில். சரி பார்ப்போம், நீ விற்பாங்களான்னு தெரியல. இருந்த ஒரு செருப்பு வாங்குவோம். இல்லாட்டி இதுவே கம்ஃபர்ட்னு இப்படியே போட்டு நடப்போம். யாரையும் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம காலை நம்ம செருப்பு, நம்ம நடக்கிறோம். மற்றவங்களெல்லாம் மைண்டில் போட்டுக்கூடாது. ஓகே சரி அப்படியே போயிட்டேன். நான் போனதாட்டி என்ன மேட்ருன்னா சொல்லிடுறேன். போனதாட்டி இதே ஸ்பாட்டில் தான், உடம்புப்பேட்டை ஸ்பாட்டில் தான் வந்து வீடியோ பேசிகிட்டு இருக்க கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பேட்ரி இல்லையான்னு தெரில, வீடியோவே எடுக்கல. டேரெக்டாக வந்து எங்கே போயிட்டுனா பழனி போய் தான். அப்புறம் வந்து பழனிலேருந்து கோயிலுக்கு போகிற வீடியோ தான் இருக்கும். ஆனால் இந்த தாட்டி அது மிஸ் ஆகிருக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா உடம்புப்பேட்டை இங்கேருந்து பழனி போகிறது ஃபுல்லாக எடுக்கலான்ட்டு. ஃபுல்லாகலாம் கிடையாது, கட் பண்ணி எடுப்போம். சரிங்களா? கால் கொஞ்சம் ரெடி ஆச்சுன்னா அப்புறம் ஷூக்கு போயிடுவோம். ஓகே நான் அப்புறம் அடுத்தடுத்து போகிறப்ப நான் அப்படியே எடுக்கிறேன். சரிங்களா? ஒரே ஒருத்தர் தான் வந்துட்டுருக்கார். பின்னாடி சாப் கலர் டிஷர்ட் போட்டு. ஃப்ரண்ட் யாரும் இல்லை. பேக்கில் ஒரே ஒருத்தர். அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? டைம் பார்த்திங்க 1:50 பக்கம் ஆக போகுது. இது என்னென்னா இதில் கிலோமீட்டர் போட்டிருக்கேன் நான். இல்லைங்க, அதாவது 7:02 ஆச்சு. 7:02 ஆச்சு.
7 2 8 5 அப்படின்னா இன்னொரு 1.25 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் வச்சுக்கோமே. இந்த 1 கிலோமீட்டர் வந்து மடத்துக்குளம். புக்கு விற்கிது. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதில் போனால் அப்படியே பைபாஸ் போயிடலாம். இதில் போனால் ஒரே ஒரு லைட் இருக்குது. ஸோ மரத்துக்குள்ளே போய் அதுவும் மரத்துக்குள்ளே போய் நான் கண்டிப்பாக பண்ணேன். லைட்டே கிடையாது இந்த பக்கம். சரிங்களா? மரத்துக்குள்ளே வந்துட்டோம். டைம் சரியாக வந்து 2:30, 2 மணிக்கு வந்துட்டேன். ஒரு 20-25 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். மரத்துக்குளம் ஜங்ஷன். போயிட்டுருக்காங்க. மரத்துக்குளம் அரசு ஹாஸ்பிட்டல். ஒரு 24 கிலோமீட்டர் இருக்குது பழனிக்கு. ஸோ அது 4 கிலோமீட்டரை ப்ளஸ் பண்ணோன்னா 20 கிலோமீட்ரு. ஸோ இன்னொரு மணி 2:30 4:30 மணி வரையும் நடந்துட்டு ஒரு குட்டி பிரேக் போட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். கால் 2 காலும் போயிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் ஷூவு, ஒரு பக்கம் செருப்பு. ஷூ செருப்பு அப்படியே போச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு நிலையம் இருக்குது. எல்லாம் ஒரு டைப்பாக பார்க்குறாங்க. யாரும் முக்கியம் பிக்கல அப்படிங்கிற மாதிரி. என் பிரச்சனை எனக்கு. இப்போ நான் ஷூவை போட்டேன்னா இந்த காலில் அந்த சூட்டுக்கு வந்த அந்த சூட்டு கொப்பளம் அது புஷ்ஷுன்னு பெருசாகிடும். இப்போ இதில் என்ன ஆகி போச்சுன்னா செருப்பு போடாதுங்காட்டி சைடில் பின்னாடி எல்லாம் 2-3 இடத்துல பிடுங்கிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். டாஸ்க். சரிங்க, அப்படி போப்பா. அடுத்த பைபாஸ் வரும். பைபாஸ் ஏறிட்டு வீடியோ பாரு. இப்போது மரத்துக்குடம் தாண்டி ஆழியாரோடைய அந்த ஆறையை தாண்டி போயிட்டுருக்கோம். முன்னாடியும் யாரும் இல்லை. அங்கேயாச்சும் ஒரே ஒரு சாப்பு சட்டை இருந்துச்சு. இப்போ எந்த சட்டையும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் எங்கேயோ வந்து ட்ரம்ஸ் சவுண்டு கேட்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் பைபாஸ் வந்து ஏறிடும். ஸோ பைபாஸ் ஏறிச்சுன்னா அடுத்து காளீஸ்வரி மில்லு தான். நான் காளீஸ்வரி மில்லு தான் ஐடியா பண்ணியிருக்கேன். 4:30 காளீஸ்வரி மில், 4:30 மணிக்குள்ளே காளீஸ்வரி மில் பார்ப்போம். சரிங்களா? நான் பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பைபாஸ் ரோடு பிடிச்சாச்சு. இருக்காங்க பின்னாடி எல்லாம். காளீஸ்வரி மில் சொல்லியிருக்கு. காளீஸ்வரி மில்லில் ஒரு பிரேக். ஒன்றும் பேசுறதுக்கு முடியல, கஷ்டமாக இருக்குது. போகலாம். ஸோ காளீஸ்வரி மில்கிட்ட வந்துட்டோன்னு 1 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து 3:45 இருக்கும். இதில் 1.40 காட்டுது. 3:45 4 மணி இருக்கும். 20 நிமிஷம் இருக்கா? 4 மணிக்கு பக்கா போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். காளீஸ்வரி மில்லில் ஒரு பிரேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கணும். அப்புறம் ஒரு 9 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர். ஸோ அதை எப்படி கவர் பண்ணுறது தான் சரியான விஷயமா இருக்கும். எனக்கு பேர் ஸ்லோவாகிடுச்சு.
நானும் புஷ் பண்ணுறேன், முடியல. 2 காலுமே டேமேஜ். நடக்கிறவங்க எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ கார் நிற்கிது சொல்லிட்டு அப்படி நம்ம கிளம்பலாம். எல்லாம் வந்துட்டுருக்காங்க. காளேஸ்வரி மில்லை தாண்டி கிளம்பிட்டோம். ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமேடி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நட கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு, ஸ்லோவாகிடுச்சு. பரவாயில்ல, இன்னொரு 14 கிலோமீட்டர் தான். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும், இருப்பாங்க இங்கே. நானும் ஹெலிகாப்டர்லாம். ஆமாம், என்ன வச்சு இருக்குமா? அவ்வளோதான். ஏதோ ஒரு கால் வச்சு உருப்படியாக போயிட்டுருக்கேன். நான் அப்படியே போயிட்டுருக்கேன். சம்னாதிக்கு முன்னாடி நிறுத்துவோமா? 6 கிலோமீட்டர் இருக்குது சம்னாதிக்கு. இன்னொரு 5 கிலோமீட்டர். காலை சுத்தம். சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? சன்மான நதிக்கு இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்ரு. பழனிக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்ரு. ஓ, டைம் 9:10. சண்முக நதி வந்திருக்கோம். கால் பஞ்சரானங்காட்டி சுத்தமாக நடக்க முடிய மாட்டேது. இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் அப்படியே போய்க்குவோம். பழனி பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்குது. மணி வந்து 9:45 ஆகுது. டைம் வந்து 10 மணி ஆகுது. இன்னொரு 1/2 கிலோமீட்டர் டு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ரூம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கனெக்ட். பழனி தெரியுது. இப்போ பழனி வந்துட்டோம். மணி 10:30. ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். கோயிலுக்கு வந்துட்டோம், சாமி கும்பிட போகிறோம். அப்படி போவோம். போய் வானே.
ரொம்ப எடுக்காத. மூஞ்ச கதையா மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. 200 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம அப்படியே போய் சாமி. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இங்கே வாங்க, எப்படி வாங்க.